பழமையான காலத்தில் அசுரர்கள் உலகில் அநீதியை அதிகரித்தனர். அவர்கள் செய்த துன்பங்களால் தேவர்கள் மிகவும் வருந்தினர். அதனால் அவர்கள் சிவபெருமானையும் பார்வதியையும் பிரார்த்தித்தனர். அந்த நேரத்தில் சிவபெருமானின் தெய்வீக ஒளியிலிருந்து 6 தீப்பொறிகள் வெளிப்பட்டன. அவை சரவண பொய்கையில் சேர்ந்து 6 குழந்தைகளாக உருவானது. பின்னர் பார்வதி தேவி அவற்றை ஒன்றிணைத்து அழகான ஆறுமுக குழந்தையாக உருவாக்கினார். அவர்தான் முருகன். முருகன் சிறுவயதிலிருந்தே வீரத்திலும் ஞானத்திலும் சிறந்தவராக விளங்கினார். அசுரர்களின் தலைவனான சூரபத்மனை அழிக்க அவர் தீர்மானித்தார். தாயார் பார்வதி அளித்த வேலால் அவர் சூரபத்மனை எதிர்த்து போரிட்டார். கடும் போராட்டத்திற்கு பிறகு முருகன் சூரபத்மனை வென்று உலகிற்கு அமைதியை அளித்தார். அவரது கருணை, வீரமும் ஞானமும் காரணமாக மக்கள் அவரை அன்புடன் வழிபடுகின்றனர். இன்று வரை முருகன் பக்தர்களுக்கு துணையாக இருந்து நன்மை அளிப்பவர் என்று நம்பப்படுகிறது.